அந்தர்யாமி. வணக்கம். அந்தர்யாமின் ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம நிறைய பதிவுகள் நம்மளுடைய மனோதை பற்றி, கர்மாவை பற்றி நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் நம்ம எத்தனையோ பயிற்சிகள் பண்ணுறோம், தியானங்கள் பண்ணுறாங்க, பக்தியில் வளருவாங்க, ஆன்மீக ஞானங்களை நம்ம அனுகிரகம் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும், நம்மளுடைய உள்வுலகத்தோட நிலை எப்படி இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆன்மீகத்துக்குள்ளே வரும்போது அது பல வழிகள் இருக்குது. ஞான மார்க்கம் இருக்குது, அன்பின் மார்க்கம் இருக்குது, தியான மார்க்கம் இருக்குது, பக்தி மார்க்கம் இருக்குது. எல்லா மார்க்கங்கள் இருந்தாலும் ஒரே வழி, அது இறைவனுடைய அனுகிரகத்தை பெறதான். இந்த இறைவனுடைய ஆன்மீக பாதையில் இருக்கும்போது நம்மளுக்கு லைஃப்பில் என்ன மாதிரி ஸ்டேட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணம் பிரச்சனைகள் குறையும், ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் மேம்படும், உறவுகளில் ஒரு அன்பை உணர்வீங்க. இதெல்லாம் காமன். ஆனால் இதை தாண்டி உண்மையான அந்த ஆன்மீக நிலை எப்படி இருக்கும்னா, மனதோட ஓட்டம் நம்மளுக்கு கம்மியாகணும். எப்போ பார்த்தாலும் நம்ம மனதுக்குள்ளே ஒரு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, எதையோ ஒரு எதிர்மறை சிந்தனைகள், இல்லை யாரோ உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கூட பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயத்தை நினச்சி 2 நாள் 3 நாள் 1 வாரம் போய்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த ஓட்டங்கள், அந்த உணர்வுகள் எந்த அளவுக்கு குறைதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மீகத்தில் வளர்ந்துருக்கும்னு அர்த்தம். ஸோ ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கோபம் வராதா, பொறாமை வராதா, இல்லை அவங்களுக்குள்ள எதிர்மறை தாக்கங்கள் எதுவும் ஏற்படாதான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறது கர்மபூமி இல்லையா. இந்த கர்மபூமியில் நீங்கள் கோபப்படாமல், யாரையும் ஏற்படாமல் உள்ளுக்குள்ளே எப்போவும் அந்த தெய்வீக சிந்தனையில் இருப்பீங்கன்னா, நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணக்கூடிய ரூமில் இருக்க முடியும், கோயிலில் இருக்க முடியும். மற்ற இடங்களில் நீங்கள் வரக்கூடிய ஆஃபீஸ்லேயோ உங்கள் வீட்லேயோ மற்றவங்களுக்கு ஓடக்கூடிய அந்த எண்ண அலைகளோடு நம்ம மிங்கிள் பண்ணும்போது நம்மளுக்கும் எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷனல்ஸும் வரதான் செய்யும். ஸோ ஆனால் அந்த எமோஷனல்ஸ் எதுவுமே நம்மளை பாதிக்காமல் இருக்கும். ஸோ ஒரு ஆன்மீகத்தில் வளர்ச்சி நிலையில், வளர்ந்த நிலையில் ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கும்னா, எங்கேயோ ஒரு விஷயம் நினச்சி யாரோ கோவப்பட்டாங்க, இல்லை காயப்படுத்திட்டாங்க, ஏதோ ஒரு நிகழ்வுகள் இருந்துருச்சுன்னா, எவ்வளோ பெரிய நிகழ்வுகளாக இருந்தாலும் அது ஒரு நாள் 2 நாள் அந்த காயங்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுகளை மறந்து அவங்களுடைய தற்சார்பு வாழ்க்கையில், அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற பாதையில் போவாங்க. ஆன்மீகத்தில் வளர 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 என்ன இருக்கும்னா, இப்போ உங்களை யாரோ ஒருத்தவர் காயப்படுத்திட்டாங்க, 2-3 நாள் உங்களுக்கு ரொம்ப காயங்களாக இருந்துச்சுன்னா, இன்னும் வளர்ந்தீங்கன்னா அது 2-3 மணி நேரமும் ஆகும். இன்னும் ஆன்மீக பாதையில் உள்ளே போகும்போது அந்த ஆன்மீக வளர்ச்சியை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த நிகழ்வு துக்கமான நிகழ்வுகளில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உடனே நியூட்ரல் ஆயிடுவீங்க. அந்த கோபங்கள் எங்கே இருக்காது, அந்த நடந்த சம்பவங்களை பற்றி அவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. நீ அப்படி பண்ணிட்ட, எந்த விதமான உள் உரையாடல்களும் நெகட்டிவாக இருக்காமல் அந்த வாழ்க்கையை அப்படியே அக்செப்ட் பண்ணி போய்கிட்டு இருப்பீங்க. இதுதான் ஆன்மீகத்தோடைய வளர்ச்சியோட ஒரு இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய வாழ்க்கையோட மிக முக்கியமான பகுதியும் கூட சொல்லலாம். ஸோ நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எந்த மார்க்கத்தில் வேணாலும் இருக்கலாம், பக்தியோ ஞானமோ, உங்களுடைய உள் உலகத்தில் இத்தனை விஷயங்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. லைஃப்பில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் வீட்டில் வரும்போது, உங்களுடைய உறவுகளில், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த பணம் வராத இடத்துல, பல இடங்களில் உங்களுக்கு மனச்சோர்வுகளும் எதிர்மறையான தாக்கத்துக்கும் ஆட்கொள்ளும் போது அதில் எவ்வளோ நேரம் அந்த சூழலில் நீங்கள் கடந்து போகிறீங்க, கடந்து மறுபடியும் உங்களுடைய நார்மல் நிலைக்கு வரீங்க. அதை வச்சு தான் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியை நீங்களே உணர முடியும். ஸோ எல்லாரும் ஒரு விஷயம் நடந்ததை திரும்ப திரும்ப உள்ளே போய் மன அழுத்தத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆன்மீக வளர்ச்சிகள் ஏற்படவில்லை. ஒரு உண்மையான ஆன்மீக வளர்ச்சி ஏற்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி சூழல்கள் வரும், இவங்களும் சந்திப்பாங்க, இவங்களும் கோபங்கள் வரும், இவங்களுக்கும் சில எதிர்மறைகள் தாக்கம் இருக்கும். ஆனால் அது ஒரு பல மணி நேரங்கள், பல நாட்கள் தொடராமல், சில மணி நேரங்கள், சில பெரிய சம்பவங்களாக இருந்தால் கூட சில நாட்களில் அந்த காயங்கள் இருந்தும் அந்த துக்கமான நிகழ்வுலேருந்து வெளியில் மனதை அவங்க பக்குவப்படுத்தி அந்த ஆன்மீக பாதையில் தொடர்ந்து பயணம் செய்வாங்க. ஸோ நம்ம ஆன்மீகத்தில் வளர்ந்துருக்குமா இல்லையாங்கிறது நம்மளுடைய ஐஸ்வர்யத்தையோ ஆரோக்கியத்தையோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய நடக்கக்கூடிய வெளி உள்ள சம்பவங்களை நம்ம பாதிக்கப்பட்டு எவ்வளோ நேரம் அந்த சம்பவத்திலேருந்து வெளியில் வரோம்,
அதை உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீகத்தில் வளர்ந்துருக்கீங்கிறத நீங்களே உணர முடியும். இது பெரிய லாஜிக்லாம் கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு சம்பவங்கள், வீட்டில் நடக்கிறது, ஆஃபீஸ் நடக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லேருந்து அந்த எதிர்மறையிலேருந்து எவ்வளோ நேரம் உங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வந்து மீதி உள்ள வாழ்க்கையை நோக்கி, மீதி உங்களுக்கு வேண்டிய லட்சியங்களை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீங்கன்னு பார்ப்பீங்க. அந்த எண்ண உணர்வுகள், அந்த ஒரு பாசிட்டிவ் தான் உங்களுடைய ஆன்மீகத்தில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்கிறத உணர முடியும். நன்றி.